ஊரடங்கு தளர்வை அடுத்து சென்னை ரிச்சி சாலையில் ஒரு மாதத்திற்கும் மேலாக அடைத்து வைக்கப்பட்டிருந்த செல்போன் விற்பனை கடைகள் திறக்கப்பட்டுள்ளன. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தமிழரசியிடம் கேட்கலாம். தமிழரசி, நீண்ட நாளைக்கு பிறகு இப்போ கடைகளை உரிமையாளர்கள் திறந்திருக்கிறாங்க. எவ்வளவு மணி நேர கட்டுப்பாடுகள் அங்கு விதிக்கப்பட்டிருக்கு, என்னென்ன விதிமுறைகள் எல்லாம் பின்பற்றணும்னு சொல்லப்பட்டிருக்கு? காயத்ரி, கொரோனா தொற்றின் 2ஆம் அலை தமிழகத்தில் வேகமாக தொற்று பரவியதன் காரணமாக மே 10ஆம் தேதி முதல் தளர்வுகளுடன் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டது. மீண்டும் தொற்று பரவல் அதிகரித்ததன் காரணமாக அதன் பின்னர் மே 24 முதல் கடுமையான ஊரடங்கு என்பது, தளர்வுகளற்ற ஊரடங்கு என்பது கொண்டு வரப்பட்டது. பின்னர் 2 வாரங்களுக்கு பிறகு கடந்த வாரம் சில தளர்வுகள் அறிவிக்கப்பட்டன. இந்த சூழலில் மீண்டும் இன்று முதல் மீண்டும் புதிய தளர்வுகள் என்பது அறிவிக்கப்பட்டு ஒரு வார ஊரடங்கு என்பது நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. இந்த முறை வழங்கப்பட்ட தளர்வுகளில் குறிப்பாக தேநீர் கடைகள், முடித்திருத்தும் கடைகள், அதே போல எலக்ட்ரானிக்ஸ் கடைகள், மொபைல் கடைகள் உள்ளிட்டவை இந்த தளர்வுகளில் இடம்பெற்றிருக்கின்றன. அந்த வகையில் சென்னை ரிச்சி சாலையில் இருக்கக்கூடிய இங்கு ஆயிரக்கணக்கான மொபைல் பழுதுபார்க்கும் கடைகள், மொபைல் விற்பனை நிலையங்கள், மொபைல் தேவையான உபகரணங்கள் விற்பனை நிலையங்கள், எலக்ட்ரானிக் கடைகள் இங்கு இருக்கின்றன. இன்று காலை முதல் இந்த கடைகளுக்கு தளர்வுகள் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் இன்று காலை முதலே இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கடைகள் என்பது திறக்கப்பட்டு விற்பனை என்பது துவங்கி இருக்கிறது. வாடிக்கையாளர்களும் இன்று காலை முதலே ஆர்வமாக வந்து பல்வேறு தேவையான மொபைல் ஃபோன்கள், அதே போல் அதற்கு தேவையான உபகரணங்கள் பழுது பார்ப்பது உள்ளிட்ட பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த சூழலில் இங்கே வந்திருக்கக்கூடிய வாடிக்கையாளரிடம் கேட்கலாம். வணக்கம், நீங்கள் எங்கேருந்து வர்றீங்க? இன்னைக்கு காலையிலேயே இப்போ மொபைல் கடைக்கு வந்திருக்கீங்க, என்ன தேவை அதை பற்றி சொல்லுங்கள். மேடம், இப்போ நம்ம வந்து வீடு ஐநா வரோம். ஒரு 20-25 நாள் ஆயிடுச்சு. மொபைல் வந்து டிஸ்பிளே போயிடுச்சு. ஸோ இப்போ பிள்ளைங்களுக்கு வந்துட்டு அதுதான் இன்றைக்கி முழுக்க இதுவாகிடுது. அது கடை எப்போ திறப்பாங்கன்னும் போது இன்றைக்கி கவர்மெண்ட் வந்து இன்னிலேருந்து எலக்ட்ரிக் கடை ஓப்பன் பண்ணிட்டாங்க. அதனால் காலையில் ஒரு 8 மணிக்கெலாம் வந்துட்டேன் நான். ஏன்னா கொஞ்சம் சீக்கிரம் திறப்பாங்க இன்றைக்கின்ட்டு. கடை இப்போ தான் திறந்துருக்காங்க, இப்போ தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு வந்து வேலைன்றது எதுவுமே இல்லை, எல்லாமே லாக் ஆகிடுச்சு. அதனால் புது மொபைலும் வாங்க முடியாது. ஸோ இந்த மாதிரி கடைங்களை வச்சு தான் நம்ம அந்த விஷயத்தை நம்ம பண்ண முடியுது. அது காலையில் வந்து இவங்ககிட்ட சொல்லியிருக்கேன், இப்போ கொடுத்துருக்கேன். எவ்வளோ நேரம் ஆகும் என்ன ஆகுதுன்னு தெரியல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ரெடி பண்ணிவிட்டு தான் போகணுன்னு உட்காந்துருக்கிறேன். ஏன்னா இது இப்போது 20,000-25,000 மொபைல் கொடுத்து நம்மளால் வாங்க முடியாது சூழ்நிலை. ஸோ இது இப்போது இந்த கடை திறந்ததுக்கு வந்து முக்கியமாக பார்க்க போனால் நான் கவர்மெண்ட்டுக்கு ஒரு நன்றி சொல்லணும். ஏன்னா இவ்வளோ சீக்கிரம் திறந்ததுக்கு காரணம் எங்களுக்காகல, வளர பிள்ளைங்களுடைய ஆன்லைன் வகுப்புக்கு தான் இது. இப்போ நீங்கள் கிட்டத்தட்ட கடை திறந்திருக்கீங்க ஒரு மாதத்துக்கு மேலே, எல்லா விதிமுறைகளையும் கடைபிடித்து இது பண்ணுறீங்களா? அதை டிஸ்பென்ஸ் பண்ணுறோம், மெயின்டெனன்ஸ் பண்ணுறோம், சானிட்டரி வச்சுருக்கோம், எல்லாம் வச்சுருக்கிறோம். காயத்ரி, இப்போது நம்ம இங்கே வாடிக்கையாளர்கள் மற்றும் கடை உரிமையாளர் சொன்ன கருத்துக்களை கேட்டோம். அரசு அறிவித்திருக்கக்கூடிய விதிமுறைகளை பின்பற்றி கடைகள் என்பது திறக்கப்பட்டிருக்கிறது. அதாவது சானிடைசர்கள் வைக்க வேண்டும், வாடிக்கையாளர்கள் சமூக இடைவெளியை கடைபிடித்து கடைகளுக்கு முன்பு நிற்க வேண்டும், அதே போல் குளிர்சாதன வசதியை பயன்படுத்தக்கூடாது உள்ளிட்ட பல்வேறு கட்டுப்பாடுகள் என்பது விதிக்கப்பட்டிருக்கிறது. அவற்றை பின்பற்றி தற்போது கடைகள் என்பது திறக்கப்பட்டிருக்கிறது. இந்த கடை திறப்பு கொடுத்த அந்த அறிவிப்புக்கு வாடிக்கையாளர்கள் மற்றும் கடை உரிமையாளர்கள் அரசிற்கு நன்றி தெரிவிக்கின்றனர். காயத்ரி, நன்றி தமிழரசி, விவரங்களை இணைந்து வழங்கியமைக்காக.